ஈரானுக்கு தெரியாமல் 200 கப்பல்கள் ஹோர்முஸ் பகுதியை கடந்து சென்றதாகவும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில்தான் ஹோர்முஸ் நீரிணை இருப்பதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்க இஸ்ரேல் படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையே கடந்த பிப்ரவரியில் போர் தொடங்கிய நிலையில் இந்த போர் வளைகுடா நாடுகளிலும் பரவியது. உலகளவில் கச்சா எண்ணெய் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகித்த இந்த நாடுகள் போரினால் பாதிக்கப்பட்ட நிலையில் இது கச்சா எண்ணெய் வணிகத்தில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தியது. உலகளாவிய எண்ணெய் ஏற்றுமதியில் சுமார் 20% பங்குகள் ஈரான் ஓமன் கடல் பகுதியில் உள்ள ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே நடைபெறுகிறது. இந்த போர் காரணமாக ஈரான் ராணுவம் இந்த நீரிணையை யாரும் பயன்படுத்த முடியாத வகையில் முடக்கியது. இதனால் கச்சா எண்ணெய்க்கு உலகளவில் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக அதிகரித்தது. குறிப்பாக மார்ச் 9ஆம் தேதியன்று ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $119 என வரலாற்றிலேயே இல்லாத உச்சபட்ச விலையை எட்டியது. அதன் பின்னர் சற்று குறைந்தாலும் $100 கடந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் அமெரிக்கா ஈரான் இடையே தற்காலிக உடன்படிக்கை ஏற்பட்டு போர் நிறுத்தம் ஏற்பட்டது. எனினும் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது பற்றி எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அதோடு அமெரிக்காவுடன் தொடர்புடைய கப்பல்கள் இந்த பகுதியில் சென்றால் அதனை தாக்குவோம் என்று ஈரான் அறிவித்தது. இந்த நிலையில் ஈரானுக்கு தெரியாமல் 200க்கும் மேற்பட்ட வணிக கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை பகுதி வழியாகவே வெற்றிகரமாக கொண்டுவரப்பட்டது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ள பதிவில் அமெரிக்க ராணுவத்தின் ரகசிய நடவடிக்கை மூலம் ஹோர்முஸ் நீரிணை வழியாக 100 மில்லியனுக்கும் அதிகமான கச்சா எண்ணெய் பேரல்களுடன் 200க்கும் மேற்பட்ட வணிக கப்பல் பாதுகாப்பாக கொண்டுவரப்பட்டது என்று கூறியுள்ளார். மேலும் ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்கா தான் கட்டுப்படுத்துகிறது, ஈரான் அல்ல என்றும் ஈரானின் ராணுவம் தோற்கடிக்கப்பட்டு அதன் பொருளாதாரம் வீழ்ந்துவிட்டது என்று அதில் கூறியுள்ளார். ட்ரம்பின் இந்த கருத்து அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெற்றுள்ளது.